வணக்கம். AutoCAD கோர்ஸ்க்கு உங்களை நான் வரவேற்கிறேன். முதல்ல AutoCAD அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். CAD அப்படின்றது என்ன? கம்ப்யூட்டர் எய்டட் டிராஃப்டிங் அல்லது டிசைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கம்ப்யூட்டர் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இட்ஸ் எ கீபோர்ட், மானிட்டர், மவுஸ் சேர்ந்தது தான் கம்ப்யூட்டர். எய்டு அப்படின்றது என்னது? ஹெல்ப். ஸோ கம்ப்யூட்டர் ஹெல்ப்போட டிராஃப்டிங் பண்ணுறது, கம்ப்யூட்டர் ஹெல்ப்போட டிசைன் பண்ணுறது அப்படின்றது தான் நம்மளுடைய கோர்ஸ் CAD CAD அப்படின்றது. டிராஃப்டிங்னா என்ன, டிசைன்னா என்ன? டிராஃப்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் கிரியேட்டிங் அல்லது ரீட்ரா நம்ம சொல்லலாம். ஏற்கனவே இருக்கிற டிராயிங்ஸை எப்படி நம்ம CAD ப்ரோக்ராம்ல வரைகிறது அப்படின்னு ஃபர்ஸ்ட் கத்துக்கிறதுக்கு பேர் தான் டிராஃப்டிங். இப்போ நம்ம இன்ஜினியரிங்ல எஜுகேஷன்ல படிக்கிறது எல்லாமே ஏற்கனவே கண்டுபிடிச்சது, ஏற்கனவே இருக்கிற டிராயிங்ஸை நம்ம படிச்சு அதையே நம்ம வரைஞ்சி தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம செய்யறது எல்லாமே டிராஃப்டிங் ஒர்க் தான். அப்ப டிசைன் அப்படின்றது என்ன? டிசைன் அப்படின்றது இருக்கிறத மாடிஃபை பண்றது, நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, நியூ டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி, ஸோ நியூ இன்னோவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஓல்டு ப்ராடக்டை நியூ ப்ராடக்டா மாத்துறது. அதுக்கு பேர் தான் மாடிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் திங். இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் டிசைன் தான். இன்னோவேஷன் அப்படின்றதும் டிசைன் தான். இல்லாத ஒரு பொருளை புதுசா ஒரு ப்ராடக்டை நம்ம ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு அதுக்கு நம்ம வடிவமைக்கிறது பேர் தான் டிசைன் சொல்றது. அப்போ இந்த டிராஃப்டிங் ஒர்க்கையும் இந்த டிசைன் ஒர்க்கையும் கம்ப்யூட்டர் ஹெல்ப்போட நம்ம கிரியேட் பண்றது, மாடிஃபை பண்றது தான் CAD அப்படின்ற ப்ரோக்ராம். இப்போ நம்மளுடைய AutoCADம் அதை தான் செய்ய போகுது. அப்போ அந்த ஆட்டோ அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, ஆட்டோ அப்படின்றது என்ன? இந்த CAD பேக்கேஜ் வந்து ஆட்டோடெஸ்க் கம்பெனியினுடைய CAD பேக்கேஜ். இந்த ஆட்டோடெஸ்க் கம்பெனி பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கு. ஸோ இது மட்டும் மார்க்கெட்ல இல்லைங்க, இது இல்லாம நிறைய CAD பேக்கேஜஸ் மார்க்கெட்ல இருக்கு. சன் CAD, சோலார் CAD, போலரைஸ் CAD, கேடியான் மெக், இன்னும் நிறைய CAD பேக்கேஜஸ் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த ஆட்டோடெஸ்கினுடைய CAD ப்ரோக்ராம் தான் வேர்ல்டு வைட் வெரி ஃபேமஸ் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி ஆல்சோ. இந்த 2020 அப்படின்றது என்ன, எந்த இயர்ல ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது? 2020, அதுக்கப்புறம் 2009 இப்படி இருந்தது. 2000க்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இயரை வச்சிருக்கிறாங்க. 2000 இயருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் 14, ரிலீஸ் 13 அப்படின்னா இந்த R14, 13 பேர்ல தான் நம்ம சாஃப்ட்வேர் இருந்திருக்குதுங்க. ஒரு AutoCAD சாஃப்ட்வேர் படிக்கிற எல்லாருக்கும் அதனுடைய ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நம்மளுக்கு தேவையானதும் முக்கியமானதும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோடெஸ்கினுடைய CAD ப்ரோக்ராம் தான் AutoCAD 2021 ரிலீஸ் பேக்கேஜ் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? இந்த AutoCAD பெனிஃபிட்ஸ் ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு பிரஷ் அப் பண்ணிக்கிறேன். இந்த AutoCAD நம்ம 2D வரைய முடியும், 3D வரைய முடியும், எவ்வளவு பெரிய டிராயிங்ஸும் வரைய முடியும், அதே மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் டிராயிங்ஸும் வரைய முடியும். ஸோ சைஸ் லிமிட் கிடையாது இதுல. ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ், ஸ்டாண்டர்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேட்ச் பேட்டர்ன்ஸ், இது எல்லாமே இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் நம்மளுக்கு இருக்குது இல்ல. அதே மாதிரி மாடலிங் பண்றதும் எடிட்டிங் பண்றதும் ரொம்ப சிம்பிள் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி. டேட்டா மைக்ரேஷன், நம்மளுடைய டிராயிங்ஸை மற்ற சாஃப்ட்வேருக்கு ஈஸியாக நம்மளால எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். அதே மாதிரி கன்கரண்ட் இன்ஜினியரிங், நம்ம AutoCAD ப்ரோக்ராம்ல யாரு வேணா, எங்க வேணா, எத்தனை பேர் வேணா அட் ஏ டைம்ல எங்க இருந்து வேணாலும் அக்சஸ் பண்ணி எடிட் பண்ணி மாடிஃபை பண்ண முடியும். இந்த கான்செப்டுக்கு பேர் தான் கன்கரண்ட் இன்ஜினியரிங். இப்போ இந்த AutoCAD கோர்சஸ் வந்து இட் இஸ் காமன் ஃபார் ஆல் த இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன். ஸ்பெஷலா சொல்ல போனா சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த சாஃப்ட்வேர் வந்து இட்ஸ் காமன் பேக்கேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மட்டும் இல்லைங்க, மெடிக்கல் ஃபீல்ட்லயும், டெக்ஸ்டைல் ஃபீல்ட்லயும், ஜுவல்லரி மேக்கிங்லயும் நம்ம இந்த CAD பேக்கேஜஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மோரலஸ் ஆல்மோஸ்ட் 90 to 95% ஆஃப் இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல நம்ம படிக்கக்கூடிய இந்த AutoCAD தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி எல்லாருக்குமே ஒரே மாதிரி யூஸ் பண்ணக்கூடியதா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், இது வந்து பார்த்தீங்கன்னா சிவில், இங்க பார்த்தீங்கன்னா டென்டல், ஜுவல் டிசைன், அப்பரல் டிசைன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோடெஸ்கினுடைய CAD சாஃப்ட்வேர்ல வரைஞ்ச மாடலிங் பண்ண டிராயிங்ஸ் தான். ஸோ அது எப்படி நம்ம AutoCAD வந்து காமன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள். AutoCADல ஒரு ரெக்டாங்கிள் நான் வரைஞ்சிருக்கிறேன். இப்போ இதை வந்து நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் காட்டுன்னு அவங்க என்ன சொன்னாலும் இது வந்து ஒரு பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ரெக்டாங்கிள் அவுட்டர் லைன், இன்னர் லைன் போட்டோம்னா இது ஒரு சிவில் இன்ஜினியருடைய பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் பல விதமான ரெக்டாங்கிள் பல சைஸ்ல வரும்போது ஒரு விண்டோ டிசைன், டோர் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பேனல் போர்ட்ஸ், இங்க வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் சிப் செட். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இது எல்லாமே AutoCADல வரைஞ்ச டிராயிங்ஸ் தான்.
ஸோ எல்லாத்துக்குமே லைன் தான் வரைஞ்சிருக்கிறோம். லைன் வரைஞ்சி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும்போது அந்த டிராயிங்ஸ் வந்து வேற வேற டிசிப்ளினுக்கு உண்டான டிராயிங்ஸா அது நம்மளுக்கு மாறிடும். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடியது இந்த AutoCAD தான். அதனால தான் நம்ம இன்ஜினியரிங்லயும் சரி டிப்ளமோலையும் சரி ஃபர்ஸ்ட் இயர்ல காமனா எல்லாரும் வந்து இந்த கோர்ஸ் நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லைங்க, இண்டஸ்ட்ரியில எல்லாரும் இதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த AutoCAD மூலமா என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படிக்கக்கூடிய இந்த AutoCAD வந்து ஒரு குளோபல் ஸ்டாண்டர்ட் சாஃப்ட்வேர். அதாவது பார்த்தீங்கன்னா 95% மேலான இண்டஸ்ட்ரியும் இன்ஸ்டிடியூஷனும் இந்த AutoCAD தாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால இங்க நீங்க படிக்கக்கூடிய இந்த AutoCAD கோர்ஸ் வந்து உங்களுக்கு வேர்ல்டுல எங்க வேணாலும் நீங்க போய் ஒரு AutoCAD இன்ஜினியராவோ அல்லது ஒரு டிசைன் இன்ஜினியராவோ உங்களால ஒர்க் பண்ண முடியும். இது ஒரு குளோபல் பிளாட்ஃபார்ம். அது மட்டும் இல்லாம இந்த கோர்ஸ்ல நம்ம என்ன ஃபீச்சர்ஸ் வச்சிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, எவ்ரி கோர்ஸ் நம்ம வந்து டெக்னிக்கல் பாயிண்டாகவும் அதே மாதிரி சாஃப்ட்வேர் லேர்னிங்கும் ரெண்டுமே பார்க்க போறோம். இன்ஜினியரிங் நாலேஜையும் சாஃப்ட்வேரையும் மிக்ஸ் பண்ணி நம்ம படிக்க போறோம் அதுல. ஓகேங்களா? ஒவ்வொரு கமாண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கமாண்ட்ஸ் ரிலேட்டடா டிராயிங்ஸ் நாங்கள் உங்களுக்கு வரைஞ்சு காட்ட போறோம். அதே மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு எக்ஸசைசஸ் நாங்கள் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ ஒரு மாடல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது சம்பந்தமா குவிசஸ், இன்டர்வியூ பேஸ்ட் கொஸ்டின்ஸும் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். ஸோ எங்களுடைய சப்போர்ட்ஸ், உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்க எங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன்ல எங்களை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது AutoCAD உடைய ஸ்கிரீன் கான்ஃபிகரேஷன். AutoCAD எப்படி இருக்கும், அதோட ஸ்கிரீன் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ AutoCAD 2021 டபுள் கிளிக் கொடுத்துருங்க. ஸோ AutoCAD உடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் 2021 நம்மளுக்கு ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் டிராயிங்ஸ்ல போயிருங்க. இதுதான் நம்மளுடைய AutoCAD உடைய ஸ்கிரீன் கான்ஃபிகரேஷன். அதாவது ஃபர்ஸ்ட் மேல பாருங்க, Autodesk AutoCAD 2021. ஸோ டிராயிங் 1 ஃபர்ஸ்ட் டிராயிங் ஃபைல் வந்திருக்கிறோம். மேலே இருக்கிறது மெனு பார் நம்மளுக்கு தெரியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து டிரா சம்பந்தப்பட்ட டூல்ஸ் இங்கே இருக்கும், மாடிஃபை சம்பந்தப்பட்ட டூல்ஸ், அனோட்டேஷன்ஸ், லேயர்ஸ், பிளாக் ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து ரிப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒயிட் கலர் ஸ்கிரீன் இருக்கு பாருங்க, இதுதான் நம்ம டிராயிங் வரையக்கூடிய ஏரியா. ஸோ உங்களுக்கு கீழே தெரியும் எது எக்ஸ் ஆக்சிஸ் எது ஒய் ஆக்சிஸ் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் இருக்கும். இது வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட். ஓகேங்களா? அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மாடல், லேஅவுட் 1, லேஅவுட் 2. இந்த மவுஸ் மூவ் பண்ணும்போது என்ன எக்ஸ் அண்ட் ஒய்ல நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கிறோம்னு பார்க்கலாம் நீங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பட்டன்ஸ் இருக்கு. இது எல்லாமே ஃபங்க்ஷன் கீஸ் சம்பந்தப்பட்ட பட்டன் கீஸ் எல்லாமே இருக்கு. இங்க மேல பார்த்தீங்கன்னா நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், அதாவது டைரக்ஷன்ஸ் காட்டிருக்கும். இங்க வந்து நேவிகேஷன் டூல் பார்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கிரீனுக்குள்ள நிறைய லைன்ஸ் உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே என்னதுன்னா ஒரு இமேஜினரி கிராஃப் ஷீட்ஸ். நம்ம டிராயிங் வரையக்கூடிய இந்த ஏரியா வந்து ஒரு அன்லிமிட்டெட் சைஸ் தான். இதுக்கு வந்து லிமிட்டே கிடையாது. தட் மீன்ஸ் நம்ம என்ன சைஸ் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு ஒரு இமேஜினரி கிராஃப் ஷீட் நம்ம பார்க்குறோம். தேவையில்லைன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். AutoCAD நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ண போறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைன் வரையணும் அப்படின்னா பாருங்க, டிரா, அதாவது வரைய போறோம். ஸோ இட் இஸ் அ டிரா. லைன் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், எங்க வேணுமோ பாயிண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா லைன் வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்க கீழே கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு நீங்க லைன் டைப் பண்ணிக்கலாம். என்ட்ரு கொடுத்துருங்க, லைன் உங்களுக்கு வரும். ஸோ இது மாதிரி நீங்க டைரக்டா ஐகான் யூஸ் பண்ணியும் கிளிக் பண்ணிக்கலாம், அல்லது இங்க போய் டைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா AutoCAD நிறைய தெரிஞ்சுக்கணும், ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமா போறதுதான் பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இது என்னத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னா இது ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் கமாண்ட்ஸ் கிடையாதுங்க, இதை விட நிறைய கமாண்ட்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போகும்போது கத்துக்குவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வரைகிறது எல்லாமே மாடல் ஸ்கிரீன்ல வரைகிறோம். லேஅவுட் 1, லேஅவுட் 2 இப்போ யூஸ் பண்ண போறது கிடையாதுங்க. இதுதான் நம்மளுடைய AutoCAD ஸ்கிரீன் கான்ஃபிகரேஷன்.